என்றும் மங்காத புகழுடைய அன்னை தமிழுக்கு முதற்கண் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருந்தகைகளான நம் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை, தலைமை ஆசிரியர் அருட்தந்தை உள்ளிட்ட ஏனைய அருட்தந்தையர்களுக்கும், உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய அலுவலக சங்க செயலர், இருபால் ஆசிரியர்கள் பெருமக்கள், அலுவலக பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை தொடங்குகிறேன். இன்றைய நாளில் குழந்தைகள் தின விழாவை குதூகலமாக கொண்டாடி மகிழ்கிறது நமது பள்ளி. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்கள், கதாநாயகர்கள் யார் தெரியுமா? யார்? நீங்கள்தான். அருமையான மாணவ செல்வங்கள், நீங்கள்தான் இந்த குழந்தைகள் தின விழாவின் சிறப்பு விருந்தினர்கள். இந்த விழா கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன தெரியுமா? முதலில் ஒரு சிறிய வரலாறு. ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் இருந்து போராடி வெற்றி பெற்ற இந்திய தேசமானது சுதந்திரமடைந்த வேளையில் பாரத பிரதமர் நேரு தனது கனவு இந்தியா குழந்தைகளின் கையில்தான் இருக்கிறது என்று உறுதியாக நம்பினார். எனவேதான் அதிகமான நேரங்களை குழந்தைகளோடு செலவழித்தார். குழந்தைகளை இந்நாட்டின் சொத்துக்களாகவும் பலமாகவும் கருதினார். எனவேதான் நவம்பர் 14ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கடைபிடிப்பதை விட்டுவிட்டு அந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அன்றைய நாளில் மக்களுக்கு அறிவுறுத்தினார். எனவேதான் நம் நேருவின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். ஒரு சிறிய கவிதை உங்களுக்காக. செடியில் மலரும் பூக்களை விட நொடியில் மலரும் உங்கள் புன்னகை பெரிது. சிறு சிறு குறும்புகள் எல்லாம் உனக்கு மேலும் அழகு சேர்க்கும் ஆயுதம். மாசற்ற உள்ளம் கொண்ட அன்பின் உருவமே, அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் வள்ளல்களை, இறைவன் படைப்பின் அதிசயம் நீங்கள். அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ஆணிவேர் நீங்கள். மட்டற்ற மகிழ்ச்சிக்கு உதாரணமே நீங்கள்தான். மனங்களை லேசாக்கும் மருத்துவம் நீங்கள். குழந்தாய், பட்டாம்பூச்சியாய் சிறகு விரி, எட்டா சிகரத்தை தொட, அறம் செய்து அன்பை பகிர், பகுத்தறிவால் முன்னேறு. இன்றைய விதை நீ, நாளைய வரலாறு. சாதனை புரிந்து சரித்திரம் படைக்க வாழ்த்துகிறோம். வாழ்த்துப்பூக்கள் தூவும் இந்த நேரத்திலே உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இந்தியாவின் எதிர்காலமாக வர்ணிக்கப்படுகிற நீங்கள் உங்களின் எதிர்காலத்தை முதலில் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? மாணவ செல்வங்களே, எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நிகழ்காலத்தை நீ எவ்வாறு பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பயன் இருக்கிறது. புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகம் எதற்கு பயன்படுகிறது? ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அது எதற்கு பயன்படுகிறது? ஒரு சிறிய மரக்கட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது கூட ஏதோ ஒரு விதத்தில் எங்காவது பயன்பட்டு கொண்டே இருக்கும். உன்னுடைய பொருள் என்ன? உன்னுடைய பயன் என்ன? நீ எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாய்
என்பதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? உன் நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள், உன்னுடைய கையெழுத்து அழகாக இருக்கிறது, உன்னுடைய உச்சரிப்பு அழகாக இருக்கிறது, நீ அழகாக பாடுகிறாய், நீ நன்றாக பேசுகிறாய் என்று, நீ நன்றாக படிக்கிறாய், போட்டிகளில் கலந்து கொள் என்று சொன்னால் கூட எத்தனை பேர், எனக்கு தெரியும் அதெல்லாம், என் ஹேண்ட் ரைட்டிங் அழகான எனக்கு தெரியும், ஆனால் நான் எந்த போட்டியிலையும் கலந்துக்க மாட்டேன், நான் நல்லா பேசுவேன் எனக்கு தெரியும். நான் நிறைய மாணவர்களை பார்த்திருக்கிறேன். நம்ம எவ்வளோதான் அவங்கள ஊக்கப்படுத்தினாலும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த முன் வருவதே இல்லை. உன்னுடைய திறமைகளை உன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, உன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, கண்டுபிடித்து சொல்லும்போது அதை கண்டுகொள்ளாத மனநிலையில் நீ இருப்பது வருந்துதற்குரியது இல்லையா? உனக்கு திறமை இல்லாவிட்டாலும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமை இருக்கும் பட்சத்தில் அதை பயன்படுத்த வேண்டும், வாய்ப்புகளை நீ பயன்படுத்த வேண்டும். இந்த குழந்தைகள் தின விழாவில் முதல்ல நான் ஒரு 2 விஷயத்தை உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இரண்டாவது, நான் யார் என்று உணர்ந்த பிறகு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ உன்னைய பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ சும்மா இருப்பியா? ஒரு சின்ன கதை மூலமாக இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நபர் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு கழுகு முட்டையை பார்க்கிறார். அந்த கழுகு முட்டையை பார்த்தவுடன் சுற்றி முற்றிலும் திரும்பி பார்க்கிறார். கழுகு எங்கேயாவது இருக்கிறதா, அதனிடம் கொண்டு போய் சேர்த்து விடலாமே. நல்ல பெரிய முட்டையாக இருக்கிறது. அவர் கண்டுபிடித்து விட்டார், இது கழுகு முட்டை தான் என்று. உடனே அவர் என்ன நினைக்கிறார், விட்டு விட்டு போக மனதில்லை. அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கோழி பண்ணையில் இருக்கிற கோழி கூட்டில் வைத்து விட்டார். சில நாட்களில் கோழி அடைகாத்து அந்த முட்டையிலிருந்து கழுகு வருகிறது. அந்த கழுகு மற்ற கோழிகளோடு சேர்ந்து இரை உண்ணுகிறது, சேர்ந்து போகிறது, வருகிறது, எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரை உண்ணு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறது. கழுகுகள் கூட்டமாக பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது கழுகு நினைக்கிறது, எவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அந்த கழுகு, பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது, ஆனால் என்னால் பறக்க முடியவில்லையே என்று நினைக்கிறது. நானும் ஒரு கழுகாக பிறந்திருக்க கூடாதா என்று நினைக்கிறது. அது இன்னமும் தன்னை கோழி என்றே நினைத்து கொண்டிருக்கிறது. தானும் ஒரு கழுகுதான் என்ற எண்ணமோ, தன்னாலும் பறக்க முடியும் என்ற ஒரு எண்ணமோ, அதற்கான முயற்சியோ அது செய்யவே இல்லை. வயதாகிவிட்டது, அதுவும் கடைசி வரை பறக்க முயற்சிக்கவில்லை, கழுகாகவே இருக்கு. கழுகு என்று தெரிந்தும் கூட அதனால் பறக்க முடியவில்லை, பறக்க முயற்சியும் செய்ய. இதே மாதிரி தான் நாமும் நம்முடைய திறமை என்னவென்று நமக்கு என்ன இருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவதில்லை. உண்மைதானே? அன்பு மாணவ செல்வங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய திறமை உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம், எத்தனை போட்டிகள் நம்ம கலந்துக்கிறோம். ஆர்வமுள்ள மாணவர் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய திறமை என்ன, நான் யார் என்பதை சிறு வயதிலிருந்தே உணர்ந்து கண்டிப்பாக அந்த சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் தன்னுடைய திறமையை வளர்க்க முன் வருவதில்லை. பயம், தயக்கம் போன்ற நிறைய தன்னுடைய இயலாமை காரணமாக வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தவில்லை. கடைசி வரை அந்த கழுகை போல தான் யார் என்று தெரியாமலேயே நாம் இருக்கப் போகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, தான் யார் என்று தெரிந்த பிறகு தன்னால் என்னவெல்லாம் தன்னால் செய்ய முடியும் என்று தெரிந்த பிறகு ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு விவசாயி இருந்தான். அவன் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த காய்கறி பழங்களை எல்லாம் தள்ளு வண்டியிலே ஏற்றிக்கொண்டு
சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பள்ளத்தில் அந்த தள்ளுவண்டி மாட்டிக்கொண்டது. நிறைய பழங்கள், நிறைய காய்கறிகள், கனம் அதிகமாக இருந்ததுனால அவனால் தனியாக தூக்க முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், யாராவது உதவிக்கு வருவாங்களான்னு சொல்லி அவன் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது யாருமே இல்லை அந்த இடத்துல. உடனே அவன், கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் இவ்வளவு தோட்டத்துலேருந்து இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன், என்னால் தனியாக என்னால் கொண்டு போக முடியாது, உள்ளே வேற மாட்டிக்கு, இந்த வண்டியை எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று கடவுளிடம் வேண்டினான். சிறிது நேரம் கழித்து பார்த்தான், யாரும் வரவில்லை, கடவுளும் உதவி செய்யவில்லை என்று தெரிந்துவிட்டது. சரி, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி செய்து வண்டியை இழுக்க முயற்சிக்கிறான். உடனே வண்டியானது அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வந்து விட்டது. நமக்கு அவ்வளோ பலம் இருக்கா, நம்ம அவ்வளோ பெரிய பலசாலியா என்று நினைத்து கொண்டு பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு முதியவர் அந்த தள்ளு வண்டியை பின்னாலிருந்து தள்ளுகிறார். உடனே அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி. சென்று பார்க்கிறான். மிக்க நன்றி ஐயா, கடவுள் கூட எனக்கு உதவி செய்யலை, ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரில, பின்னாடி இருந்து எப்போ வந்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு அந்த முதியவர் கூறுகிறார், நீ சிறு முயற்சி செய்யாவிட்டால் அந்த கடவுள் கூட உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்கிறார். அன்பு மாணவர்களே, நம்முடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கடவுள் எப்படி உதவி செய்வார்? இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? அந்த விவசாயி கடவுளிடம் உதவி கேட்டான், ஆனாலும் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய முயற்சி செய்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவனுக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அவனுடைய வண்டியை எடுத்து செல்ல உதவி செய்யப்பட்டது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்து கொஞ்சமாவது முன்னுக்கு வர நான் முயற்சி செய்ய வேண்டும். நான் நல்லா படிக்கிறேன், நல்ல முயற்சி செய்து படிக்கிறேன், ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் மாணவர்களே. நான் எல்லா முயற்சியும் செய்கிறேன், நல்லா படிக்கிறேன், என்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்துகிறேன், ஆனால் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படின்னு நிறைய மாணவர்கள் ஒரு கேள்விக்குறியோடையே இருப்பாங்க. அதற்கும் காரணங்கள் உள்ளன. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், முயற்சி செய்ய விடாமல் நம்மை தடுக்கும், முடக்கி போடும் நம்மை சுற்றி பல காரணங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அவை என்ன தெரியுமா? மாறி வரும் கலாச்சாரம், அலைபேசி, தீய நண்பர்கள், வெளி உலக தொடர்புகள், போதை பழக்க வழக்கங்கள் என நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவற்றையெல்லாம் கடந்து வந்தால் மட்டுமே நீ ஒரு வெற்றிக்கனியை பறிக்கும் வெற்றியாளராக இருக்க முடியும். இந்த பள்ளியிலே உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் அதை இங்கே விட்டுட்டு வெளியில் போயிட்டு நீ வேறு ஒரு மனிதராக வேறு ஒரு உலகத்திற்குள் நீ சென்றுவிட கூடாது. ஒரு பாடல் இருக்கிறது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் துயரம் என்று நினைக்கும் போது ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் அன்று, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால ஒன்று. எப்படி தெரியுமா? நீங்கள்லாம் தெய்வத்திற்கு சமமானவர்களாக சொல்றாங்கப்பா. நீங்கள்லாம் தெய்வங்களாம். எப்படி? தெய்வம் தன்னுடைய பக்தனை என்னதான் தவறு செய்தாலும் மன்னித்து மன்னித்து மறந்து விடுகிறது. அதுபோல நீங்களும் உங்களுடைய அந்த மறக்கக்கூடிய அந்த குணத்தினால திரும்ப திரும்ப நாங்கள் எவ்வளோதான் அடித்தாலும் என்னதான் திட்டினாலும் திரும்ப எங்கள்கிட்ட ஒட்டிக்கிறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்வேன்.
என்னடா நேத்தானா உன்னை அப்படி நான் திட்டினேன், அப்படி அடித்தேன், இன்றைக்கி வந்து என்னடா அப்படின்னு கேட்டால் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் மாணவ செல்வங்களே, உங்களுடைய குறும்புகள், உங்களுடைய எல்லாவற்றையுமே நாங்கள் ரசிக்கிறோம். எங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கு. பார்க்கும் பொழுது மதிப்பெண் குறைவாக இருக்கும் மாணவர்கள் கூட சில நேரங்களில் நிறைய துறைகளில் சாதிப்பதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த சமுதாயம் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறது? உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பள்ளி உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? ஒன்றே ஒன்று, நல்ல மதிப்பெண்களோடு நீ நல்ல மதிப்பீடுகளையும் பெற வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறது. ஆம் மாணவ செல்வங்களே, நம் நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தீங்கன்னா சரி, விஞ்ஞானிகளை பார்த்தீங்கன்னாலும் சரி, அறிஞர்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம பள்ளியில் படித்து வெளியே சென்று சாதித்திருக்கக்கூடிய சாதனையாளர்களை பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய இங்கே இந்த பள்ளியில் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே அவர்கள் இன்று வரை கடைபிடித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவங்க இன்னைக்கும் சாதனையாளர்களாக உயர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு மாணவ செல்வங்களே, இறுதியாக உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற முயற்சி, நல்ல பண்பு, இந்த குழந்தைத்தனம் உள்ளிட்ட அனைத்தையும் பறித்து வயதுக்கு மீறிய உன்னுடைய நடவடிக்கையை நீ வெளிப்படுத்த காரணமாக இருப்பது என்ன தெரியுமா? அதுதான் அலைபேசி என்கிற ஒரு விஷயம். அது ஏதோ ஒரு உலகத்துக்கு உன்னை அழைத்து சென்று இந்த உலகத்தில் வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, அலைபேசியை தவிர்த்து நல்லதுக்கு மட்டுமே அந்த அலைபேசியை பயன்படுத்துங்க. உங்களுடைய திறமைகள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். விடாமுயற்சியோடு எந்த ஒரு செயலையும் விடாமுயற்சியோடு செய்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் ஐயா கூறியது போல, கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காணும் கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே அந்த லட்சிய கனவு. ஆகவே ஒவ்வொரு மாணவனும் இந்த குழந்தைகள் தின விழாவென்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் குறிக்கோளை அடைய விடாமுயற்சி செய்வேன், செய்து வெற்றி பெறுவேன் என்று ஒவ்வொரு மாணவனும் இந்த குழந்தைகள் தின விழாவிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லுவார்கள். ஆகவே விடாமுயற்சியோடு உங்களுடைய கல்வி பணியை, உங்களுடைய கற்றல் பணியை தொடருங்கள். வெற்றி உங்களுக்கே என்று கூறி மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.